36வது கொஸ்டின் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். வணிகம் ஒன்றின் 31/3/2020 முடிவடைந்த வருடத்திற்கான நிதிக்கூற்றுகளை தயாரிக்கும் போது பின்வரும் 2 கொடுக்கல் வாங்கல்களை சீராக்குவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுக என்று சொல்லிக்கின்றாங்க. விளம்பல் தேவையில்லை. சோ டேட் வந்து எப்போ இறுதி டேட் 31/3/2020 என்ன நீங்க செய்வீங்கிறதா உங்களோட கதை. சோ ஏ வந்து நம்ம கிட்ட சொல்றார், ரூபாய் 1,80,000 கட்டளை ஒன்றிற்காக 31/3/2020 பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. சோ ஆர்டர் ஒன்று நம்ம கிட்ட கிடைக்குது. 1,80,000 ரூபாய்க்கு எங்களுக்கு பொருள் தாங்கன்னு ஒரு ஆர்டர் ஒன்று கிடைக்குது, கட்டளை ஒன்று கிடைக்குது. சோ 31/3/2020 தான் இந்த ஆர்டருக்கு நீங்க பொருளை விற்பனை செய்றீங்க. ஆர்டர் கிடைச்சி அது எப்ப கிடைச்சிச்சு நமக்கு தெரியாது. பட் 31/3/2020 அந்த பொருட்களை நீங்க விற்பனை செய்றீங்க. இந்த கட்டளையானது 2020 பிப்ரவரியில் ரூபாய் 60,000 முற்பணத்துடன் பெறப்பட்டு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிப்ரவரி மாசமே 60,000 ரூபாய் காசை ஃபெஸ்ட்டுக்கு தந்துட்டு ஓகே நீங்க பொருளை தாங்க, எப்ப தாங்க 31/3/2020 தாங்கன்னு சொல்லி பிப்ரவரி மாசமே நாம அட்வான்ஸ் 60,000 ரூபாய் வாங்கிட்டோம். மிகுதி தொகையானது இன்னமும் பெற வேண்டி உள்ளது. இதான் நம்ம கிட்ட சந்திக்கின்ற ஏக்கான விஷயம். அப்போ ஸ்டூடெண்ட் இப்ப நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது பிப்ரவரி மாசம் எதுவுமே நாங்க செய்யல, என்ன செய்யணும்ங்கிறது கேள்வியா, இல்ல பிப்ரவரி மாசம் அது நடக்கிற விஷயம் எல்லாம் நடந்துட்டு எங்களுக்கு 31/3/2020 நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியா? நம்மளோட கொஸ்டின் என்ன? பிப்ரவரி நாங்க முற்பணம் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் நாங்க பதிஞ்சிருப்போம். இன்னமும் எங்களுக்கு மிச்ச காசு சல்லி வரல 31/3/2020 இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? தட்ஸ் அவர் கொஸ்டின். அப்போ முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏ கொஸ்டின்ஸுக்கு இப்ப பாருங்க, பிப்ரவரியில என்ன நடந்திருக்கும்னு சொல்லி ஒரு அக்கௌண்டனா நாம என்ன செய்வோம் சொல்லி யோசிச்சு பாருங்க. பிப்ரவரியில என்ன நடந்திருக்கும்? பிப்ரவரியில 60,000 ரூபாய்க்கு முற்பணம் பெற்றிருக்க. அன்றம் என்ன பதிஞ்சிருப்போம்? 60,000 ரூபாய் முற்பணம் பெற்றால் ரூபாய் 60,000 முற்பணம். ரூபாய் 60,000 முற்பணம் பெற்றிருந்தால் முதலாவது நம்ம கிட்ட வந்திருக்கிறது காசு வரப்போகிறது. சோ காசு கட்டுப்பாடு கணக்குல நம்ம வரவு வச்சிருப்போம். அடுத்த பதிவு எங்க போகும்? காசு நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லி 60,000 ரூபாய் பதிவு வச்சிருப்போம். அடுத்த பதிவு எங்க போகும்? விற்பனை முற்பண கணக்கு. சரியா இல்லையா? விற்பனை முற்பண கணக்கு. விற்பனை இங்கு இடம்பெற்று விட்டதா? நம்ம சேல்ஸ் ஆக நம்மளால காட்ட முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம அட்வான்ஸ் தான் வாங்கிக்கிறோம், நம்ம விற்பனையாக காட்ட முடியாது. ரீசன் என்னன்னு சொன்னால், விற்பனை என்பது அட்டுறு எண்ண கருவின் படி என்ன, விற்பனை இடம்பெற வேண்டும். ஒன்று அந்த பொருளினுடைய உரிமை மாற்றம் இடம்பெற வேண்டும். அந்த பொருளினுடைய உரிமை முறையாக அந்த கஸ்டமருக்கு போய் சேரணும். உரிமை மாற்றம் என்பது என்ன? அந்த பொருளினுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், அந்த பொருளை வச்சுக்கிறதால ஏற்படுகின்ற நன்மை, அந்த பொருள் வைத்து கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனுடைய இடம்பெறுகின்ற இடர், இது எல்லாமே மாற்றப்பட்டு விட்டால் தான் நம்ம வந்து விற்பனை நிகழ்ந்து விட்டது என்று அர்த்தம். அப்பதான் நம்ம விற்பனை வருமானமாக கருதலாம். அது எப்ப நம்ம கருதுவோம் சொன்னா, பொதுவாக டெலிவரி எப்ப கொடுத்தோமோ அப்ப இந்த விற்பனையினுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து கஸ்டமருக்கு மாறுபட்டு, இது ஜஸ்ட் அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம். சோ விற்பனை முற்பண கணக்கு. இந்த விற்பனை முற்பணம் என்பது என்ன கணக்கு? இது ஒரு சொத்தா, பொறுப்பா, உரிமையா, வருமானமா, செலவா, எதுவாக இருக்கும்? ஆன்சர் பிளீஸ். விற்பனை முற்பணம். ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அட்வான்ஸ் வாங்கியிருந்தீங்க என்றால் அது ஒரு சொத்தா, பொறுப்பா, உரிமையா, வருமானமா, செலவா? சொத்தாக இருக்குமா? ரிஃப்னம் சொத்தாக இருக்குமா? விற்பனை முற்பணம் என்பது வருமானமாக இருக்குமா? மிக்ஸ்ட் ஆன்சர்ஸ். ஐ அம் சீயிங் மிக்ஸ்ட் ஆன்சர்ஸ் ஹியர். மை டியர்ஸ், கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். சொப்பொண்டு வச்சு கொண்டிருக்கிறீங்க, அடுத்த மாசம் நீங்க பொருளை தாரன்னு போட்டு இப்பவே நீங்க ஒரு 50,000 ரூபாய் காசை வாங்கிருக்கீங்க. அடுத்த மாசம் உங்கள்ட்ட பொருள் உங்கள்ட்ட இல்லாட்டி, கொடுக்கலாட்டி நீங்க என்ன செய்யணும்? திரும்ப சல்லியை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அந்த பொருளை நீங்க வித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னது? நீங்க ஒரு பொறுப்பு, கிட்டத்தட்ட கடன் வாங்கிக்கிற மாதிரி தான். நீங்க அவங்ககிட்ட இருந்து பொருள் தாரம்னு கடன் வாங்கிக்க, பொருளை கொடுக்க முடியாட்டி நீங்க திரும்ப சல்லி கொடுக்கணும். அந்த பொருளை கொடுக்கிற வரைக்கும் என்ன? தட்ஸ் a liability. சோ விற்பனை முற்பணம் என்பது என்ன? ஒரு பொறுப்பாக கருதப்படுது. சிம்பிள், நம்ம படிச்சிக்கிறோம். அக்கவுண்டிங் ஈக்குவேஷனுடைய 10 வருஷ பாஸ் பேப்பர்ல நான் இதெல்லாம் சொல்லி தந்திக்கிறேன் உங்களுக்கு. சோ விற்பனை முற்பணம் என்பது ஒரு பொறுப்பு. சோ பொறுப்பாக நம்ம என்ன செய்யறோம்? ஓகே 60,000 ரூபாவை பிப்ரவரியில பதிஞ்சிருப்போம். விற்பனை செய்து முடிக்கிற வரைக்கும், விற்பனை செஞ்சு கொடுத்தது பிறகு அந்த பொறுப்பை நம்ம இல்லாம ஆக்கிடுவோம்னு சொல்லி. இது வழங்குது எல்லாருக்குமே.
இது அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல நம்ம நிறைய படிச்சுக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் புதுசா கிளாஸுக்கு வந்து நீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ப்ளீஸ் வாட்ச் த ரெக்கார்டிங்ஸ். கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இதை பாருங்க. இப்போ மார்ச்ல இப்ப வந்துட்டோம். எப்போ 31/3/2021 வந்துட்டோம். இதுதான் கணக்கு செய்யற டைம். இப்போ என்ன சொல்றார், இந்த 1,80,000 ரூபாய் விற்பனை இப்ப நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். சோ 1,80,000 ரூபாய் விற்பனை என்ன நடந்து இடம்பெற்று சொல்லுகிறார் பாருங்க. 31/3/2020 பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன அப்படின்னு என்ன அர்த்தம்? டெலிவரி நடந்துருச்சு, பொருளுடைய உரிமை மாற்றம் இடம்பெற்று விட்டது. 60,000 ரூபாய் காசு மட்டும்தான் அட்வான்ஸ் வாங்கின, எந்த ஒரு பணமும் நமக்கு மீதமாக கிடைக்கவில்லை. சோ இதுக்கு பிறகுதான் நமக்கு பெற வேண்டி உள்ளதாக இருந்தால் இப்ப ஸ்டூடெண்ட் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது சொல்லுங்க, இப்போ விற்பனை செய்து முடித்ததால இந்த விற்பனை முற்பணம் என்பது பொறுப்பா? முதல்ல இப்ப இந்த விற்பனை முற்பணம் என்பது பொறுப்பாக இருக்குமா? இந்த விற்பனை முற்பணம் என்பது இனி பொறுப்பாகாது. அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த விற்பனை முற்பண கணக்கிலிருந்து நம்ம எடுக்கணும். பிகாஸ் இதற்கு பிறகு நமக்கு இங்க பொறுப்பு என்பது கிடையாது. அப்ப என்ன செய்வோம், ஏற்கனவே விற்பனை முற்பண கணக்குல செலவுல இருக்கிறத நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அந்த விற்பனை முற்பண கணக்கிலிருந்து நாம அழிக்கணும்னா எந்த பக்கம் பதிவு செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம பொறுப்பா வச்சுக்கிறோம் வித்து முடிக்கிற வரைக்கும். சோ இப்ப அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னால் செலவு இருக்கிறத நம்ம அழிக்கணும்னு சொன்னா வரவுல பதிவு செய்யணும். சோ 60,000 ரூபாவை நம்ம என்ன செய்யணும், வரவுல வச்சு எடுக்கணும். அப்ப என்ன நடக்கும், விற்பனை முற்பணம் என்கின்ற ஒரு பொறுப்பு நமக்கு இல்லாம போய்த்திரும். அப்போ இந்த விற்பனை முற்பணத்தை எடுத்துட்டு நம்ம என்னவாக செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப இந்த 60,000 வருமானமாக மாறிவிட்டதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த 60,000 வருமானமாக மாறிவிட்டது. இந்த 60,000 மாத்திரமா விற்பனை வருமானமாக மாறினது? இந்த 60,000 விற்பனை வருமானமாக மாறிவிட்டது. அதோடு சேர்த்து மீதம் நமக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்? 1,80,000 ரூபாய் சொன்னால் ஏற்கனவே 60,000 விற்பனை முற்பணத்துல தந்தத்துல இருந்து இப்ப அது வருமானம்ங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. அப்ப மீதம் உள்ளது எவ்வளவு? 1,20,000 ரூபாய். அதுவும் இப்போது வருமானம் தானே. அப்ப மொத்தமாக எவ்வளவு வருமானமாக வரப்போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்? சோ மொத்தமாக வருமானமாக நமக்கு இருக்க போகிற விஷயம் 1,80,000 ரூபாய் நம்மளோட வருமானம். அதுல யாருக்கும் டவுட் இல்ல தானே. பிகாஸ் நம்ம 1,80,000 விற்பனை இப்ப நடத்திட்டோம். அப்போ 60,000 அவர் முற்பணமாக தந்தது, அதை நாம இல்லாமக்கிட்டோம். அப்ப மீதமுள்ள வரவு பதிவு எதுக்கு வரும்? வியாபார கடன்பட்டோர். பிகாஸ் அவர் இன்னும் என்ன இருக்கிறது, தர வேண்டி இருக்குது. வியாபார கடன்பட்டோராக 60,000 அட்வான்ஸ் தந்துட்டார். அது இப்ப நம்ம வருமானமாக கருதணும். அப்ப மிச்சம் உள்ள 1,20,000 ரூபாயும் அவரு கடனுக்கு நமக்கு தர வேண்டிய விஷயம். மேக் சென்ஸ்? இதான் அவர் கேட்ட இரட்டை பதிவு. இந்த இரட்டை பதிவு எல்லாருக்குமே புரிஞ்சுதா கைஸ்? நம்ம கிட்ட கேட்ட கேள்வி இந்த பிப்ரவரி இல்ல, இந்த மார்ச் 31/3 இதுதான் நாம இங்க எழுத வேண்டிய இரட்டை பதிவு. எனிவன் ஹேவிங் எனி क्वेश्चंस? 120 பெற வேண்டிய கணக்குன்னு வராதா? பெற வேண்டிய கணக்குன்னு நீங்க எழுதுறதை விட இது என்னது, வியாபார வருமதிகள் அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு நீங்க எழுதலாம். the reason is ஏன்னு சொல்லுங்க பாப்போம். பொருட்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப பெற வேண்டியவைகள்டா எது வேணாகவும் வரலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பெற வேண்டியவைகள் என்ன, வியாபார கடன்பட்டோர் அல்லது வியாபார வருமதிகள் தான். அதுதான் சரியான சொல்லாக இருக்கு. எஸ், இந்த விற்பனை முற்பணத்துக்கு இன்னொரு பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உழைக்கப்படாத வருமானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு வருமானம் கிடையாது, இன்னும் உழைக்கல. முற்பணத்துக்கு இன்னொரு பேர் தான் உழைக்கப்படாத வருமானம். ரைட்? அன்ஏர்ன்ட் ரெவென்யூன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போதைக்கு நாங்க அந்த உழைக்கல, முற்பணமா வச்சுட்டு இருக்கிறோம். பட் பொருளை நாங்க டெலிவரி பண்ணது பிறகு அந்த வருமானம் உழைக்கப்பட்ட ஒரு பொதுவான ஒரு வருமானமாக மாறிடும். சோ நீங்க முற்பணம் என்பதை உழைக்கப்படாத வருமானம் சொல்லலாம். நோ ப்ராப்ளம். அட்டுறு வருமானத்தை விட நீங்க முற்பணம் யோசிங்க. அட்டுறு வருமானம் என்பது அது வந்து பெற வேண்டிய வருமானம், அது வாடகை வருமானம், வட்டி வருமானம், அதுக்கு நீங்க அட்டுறு வருமானம்ங்கிறத யூஸ் பண்ணலாம். இது சாதாரணமான உங்களோட வளமையான ஒரு வருமானம். சோ முற்பணம் என்பது பொருத்தமானது. எஸ், காசு கணக்கு வராதான்னு கேட்டால் காசு கணக்கு எங்க சம்பந்தப்படும்? ஆரம்பத்துல நமக்கு அட்வான்ஸ் கிடைச்ச டைம் மட்டும்தான் காசு சம்பந்தப்பட்ட, அதுக்கு பிறகு இந்த காசே வரல அவர்கிட்ட இருந்து. ஓகே, வரவு செலவு போடல. ஓகே, வியாபார கடன்பற்ற கட்டுப்பாடு கணக்கு எனக்கு என்ன வரவுல வருது, விற்பனை வருமான கணக்கு செலவுல வரும். சிம்பிள்.
எஸ், விற்பனை வருமானத்துக்கு பதிலா விற்பனை போடுங்க, இட் டசன்ட் மேட்டர். முற்பண கணக்கு வரவு வந்தது ருஸ்தா. ஏற்கனவே விற்பனை முற்பண கணக்குல செலவுல 60,000 பொறுப்பாக வச்சிருக்கின்றோம் பிப்ரவரி மாசம். மார்ச் மாசம் விற்பனை என்பது இடம்பெற்று விட்டதால இதற்கு பிறகு நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. பிகாஸ் விற்பனையை நிகழ்த்திட்டோம். சோ அந்த பொறுப்பை இல்லாம ஆக்குறதுக்கு தான் நம்ம விற்பனை முற்பண கணக்கில் நம்ம வரவு வச்சு அந்த செலவு வச்சு 60,000 எடுக்கிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.